குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வாரம் கிட்ஸ் ஹவுஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ண குட்டீஸ். அதுபோல் இந்த வாரம் கிட்ஸ் ஹவுஸ்லையும் நிறைய சாங்ஸ் கற்றுக்க போகிறோம், ரேப் கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜோம் பண்ணிடலாமா? கண்களை மூடி ஜோம் பண்ணலாம். அதிகமாக நேசிக்கிறார்கள் போல பிதாவே, அவங்களுக்கு நாங்கள் பிடிக்கிறோம். எல்லாமே கொடுத்த நல்ல விலைக்காக நன்றி அப்பா. அந்த கிட்ஸ் ஹவுஸுக்காக நன்றி. இயேசுவே, இந்த கிட்ஸ் ஹவுஸுக்கு பார்க்க நன்றி. ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்கப்பா. குடும்பத்திலே அநேக பேர் ரசிக்கப்பட உதவி செய்யுங்க. கூட நல்ல ஞானத்தை நிறுத்திட்டாங்க, அறிவை கொடுங்க, படிக்கிற ஞானத்தை கொடுங்க. உங்களோட கூட இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹலோ செல்ல குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டிங்களா? இப்போ நம்ம வர்ஷிப்புக்குள்ளே போகலாமா? இந்த 2 மாதம் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாக நடத்தி இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே ஏசப்பா நம்மளை சுகபத்திரமாக கொண்டு வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. இப்போ அதே சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் நம்ம ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா சொல்லலாமா அக்கா கூட சேர்ந்து? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குட்டீஸ், ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகணும். இந்த நாட்களை நம்ம சுகபத்திரமா நம்ம நாளை அனுபவிக்கணும்னா இயேசப்பாவுடைய கிருபை நமக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவரோட கிருபை இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப பரிசுத்தவான் கிடையாது. பரிசுத்தவான்னா என்னன்னு தெரியுமா? நம்ம பொய் சொல்லாமல் இருக்கிறோமா, யாரையாவது திட்டாமல் இருக்கிறோமா, நம்ம அப்பா அம்மாவுக்கு சில நேரம் கீழ்ப்படியாமல் கூட இருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாங்க? இயேசப்பா பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவை? கிருபை தேவை. ஹல்லேலூயா. இப்போ நம்ம கிருபையை நினைச்சு ஒரு பாட்டை பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இதே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே.
கொண்டீரே. கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இருப்பதும் உங்க கிருபைதான், நான் இளைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான் ஐயா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான் ஐயா. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த நுள் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த நுள் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இருப்பதும் உங்க கிருபைதான், நான் இளைப்பதும் உங்க கிருபைதான், நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான் ஐயா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான் ஐயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஹாய் செல்லக்குட்டீஸ், என்ன எல்லாம் வர்ஷிப் பண்ணிட்டீங்களா? சூப்பராக வர்ஷிப் பண்ணாமா? அடுத்தது எல்லாம் ரெடியாக இருப்பீங்க. ஆஹா, அக்கா ஆக்ஷன் சாங் பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக இருக்கீங்க. ரெடி தானே? அக்கா ஏற்கனவே இந்த பாட்டு நான் உங்களுக்கு பாடியிருக்கேன். அதே பாட்டு தான் இந்த வாரம் நம்ம பாட போகிறோம். ஹாப்பியாக பாட போகிறோம். என்ன பாட்டு தெரியுமா? கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே. பாட ரெடியாக இருக்கீங்களா? ஏசப்பாவை நல்லா ஆராதிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? நல்லா குதிச்சு டான்ஸ் ஆடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ரெடி தானே எல்லாரும்? ரைட். ரெடினா என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்க்கா? ஓ எஸ். என்ன சொல்லணும்? ஓ எஸ். ஓகே, ரெடி. பாட்டு பாடு தம்பி தங்காய், அதற்கு தானே படைத்தாருன. பாட்டு பாடு தம்பி தங்காய், அதற்கு தானே படைத்தாருனே. கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே, ஏசப்பா நம்மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே, சாத்தானிக்கே போவரு. கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே, ஏசப்பா நம்மோடுண்டு. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டமே, சாத்தானிக்கே போவரு. ஆட்டம் ஆடு தம்பி தங்காய், அதற்கு தானே படைத்தாருனை. ஆட்டம் ஆடு தம்பி தங்காய், அதற்கு தானே படைத்தாருனை. கொண்டாட்டம் கொண்டாட்டம்
அதற்கு தானே படைத்தாருனை. பாட்டு பாடு தம்பி தங்காய், அதற்கு தானே படைத்தாருனை. என்ன குட்டீஸ், அப்பா கொண்டாட்டம் பாட்டு பாடணுன்னா வீட்டில் எல்லாருக்கும் ஒரே திண்டாட்டம் ஆயிடுச்சா? நீங்கள் குதிச்சு டான்ஸ் ஆடினோன்னா எல்லாம் பாரு பயந்து போகிற அளவுக்கு எல்லாம் குதிச்சு டான்ஸ் ஆடிட்டீங்க. அதே சந்தோஷத்தோட ஏசப்பா ஒரு சின்ன அப்பத்தையும் கொஞ்சம், அதாவது 5 அப்பம் 2 மீன்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை எவ்வளோ அதிகமாக ஆக்குனாங்க. ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் ஒன்றுமே இல்லாமல் தூதர்கள்லாம் இருக்காங்களே, ஏஞ்சல்ஸ்லாம், அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை வானத்தில் இருந்து மழையாக பெய்ய பண்ணி அந்த ஜனங்களை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்களாம் குட்டீஸ். பாத்தியா, இருக்கிறத வச்சு ஆண்டவர் அதிகமாக கொடுப்பாங்க. ஒன்றுமே இல்லாத இடத்துல கூட எஸ்ப்பா என்ன பண்ணுவாங்க, நம்மளை போஷிப்பாங்க. ஓகேவா? இன்னைக்கு இந்த பாட்டை பண்ணலாமா? 5 அப்பம் 2 மீன்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஜாலியாக பண்ணலாமா? ஓகே குட்டீஸ், ரெடியா? ரெடியான என்ன சொல்லணும்? ஓ எஸ். எப்படி சொல்லணும்? ஓ எஸ். ஓகே, வாங்க. 5 அப்பம் 2 மீன்கள் சின்ன சொட்டாபாய் கைகளிலே, தேவையோ மிக அதிகம், என்ன செய்வதுன்னு புரியலையே. நம்ம ஜீசஸ் கிட்ட போவோம், இருக்கிறத கொடுப்போம், என்னதான் செய்வாருன்னு பார்ப்போம். நம்ம ஜீசஸ் கிட்ட போவோம், இருக்கிறத கொடுப்போம், என்னதான் செய்வாருன்னு பார்ப்போம். அங்க பாரு அதிசயம், இங்க பாரு அற்புதம், அடடடடடா. எடுக்க 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 வந்துகிட்டே இருக்கு, ருசிக்க 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 டேஸ்டா இருக்கு. எடுக்க 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 வந்துகிட்டே இருக்கு, ருசிக்க 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 டேஸ்டா இருக்கு. தம்பி ஓ லைஃப இயேசுவின் கைகளிலே தந்திட்டான், லைஃபே அற்புதமா மாறிடும். தம்பி ஓ லைஃப இயேசுவின் கைகளிலே தந்திட்டான், லைஃபே அற்புதமா மாறிடும். தன்னன 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 நானன பப்பர 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 பாப்பா. தன்னன 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 நானன பப்பர 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 பப்பரப்பா. என்ன குட்டீஸ், செம்மையா என்ஜாய் பண்ணீங்களா? இன்னும் 1 டைம் அந்த பாட்டை பாடி நம்ம என்ஜாய் பண்ணலாமா? யாருக்கெல்லாம் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாம் ஒரு ஓ எஸ் சொல்லலாமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஓ எஸ். குட். இன்னும் 1 டைம் நம்ம அழகாக பாடலாம். ஓகேவா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். 5 அப்பம் 2 மீன்கள் சின்ன சொட்டாபாய் கைகளிலே, தேவையோ மிக அதிகம், என்ன செய்வதுன்னு புரியலையே. ஜீசஸ் கிட்ட போவோம், இருக்கிறத கொடுப்போம், என்னத்தான் செய்வாருன்னு பார்ப்போம். நம்ம ஜீசஸ் கிட்ட போவோம், இருக்கிறத கொடுப்போம், என்னதான் செய்வாருன்னு பார்ப்போம். அங்க பாரு அதிசயம், இங்க பாரு அற்புதம், அடடடடட அடடடடடா. எடுக்க 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 வந்துகிட்டே இருக்கு, ருசிக்க 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 டேஸ்டா இருக்கு. எடுக்க 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 வந்துகிட்டே இருக்கு, ருசிக்க 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 டேஸ்டா இருக்கு. தம்பி ஓ லைஃப இயேசுவின் கைகளிலே தந்திட்டான், லைஃபே அற்புதமா மாறிடும். தம்பி ஓ லைஃப இயேசுவின் கைகளிலே தந்திட்டான், லைஃபே அற்புதமா மாறிடும். தன்னன 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 நானன பப்பர 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 பாப்பா. தன்னன 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 நானன பப்பர 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 பாப்பா. ஹல்லேலூயா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் என்ன வர்ஷிப் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஆண்டவரை துதிச்சோம், ஆராதிச்சோம். அடுத்தது என்ன? நமக்கு ஏசப்போட வார்த்தையை கொடுக்க போகிறாங்க. ஸ்டோரி கேட்கலாம் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாம் உட்காந்து கவனமாக ஸ்டோரி கேளுங்க. அப்போ தான் ஏசப்பா பற்றி இன்னும் நீங்கள் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா குட்டீஸ், போகலாமா? ஹலோ டியர் செல்ல குட்டீஸ், எல்லாரும் நல்லா வர்ஷிப் பண்ணீங்களா? ஸ்டோரி கேட்கலாமா? ஸ்டோரிக்கு முன்னாடி அக்கா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நிறைய பேர் வீட்டை சுற்றி சுவர் கட்டி வச்சிருப்பாங்க. குட்டீஸ் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய மாடி வீடெல்லாம் சுற்றி நல்லா ஹைட்டா காம்பவுண்ட்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, அப்படித்தானே? எதுக்காக அப்படி கட்டுறாங்க?
உங்களே யாருக்கா தெரியுமா? ஒரு குட்டி கை தூக்குறாங்க, எதுக்காக? வெரி குட், பாதுகாப்புக்காக. ஏன்னு சொன்னா உங்க வீட்டுக்குள்ள திருடங்களோ இல்ல ஏதாவது மிருகங்களோ உள்ள வந்துடாம இருக்கிறதுக்காக அந்த வீட்டை பாதுகாக்கணும்னு சொல்லி சுவர் கட்டுவாங்க. இது நமக்கு தெரியும், அப்படிதானே? ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா சில பட்டணங்கள்ல எல்லாம் அந்த அந்த பட்டணத்தோட ராஜா என்ன செய்வாராம், அந்த ஊரையே சுத்தி செவர் கட்டி வச்சிருப்பாராம், பெரிய பெரிய மதிலா. எதுக்காகன்னு சொன்னா எதிரி நாட்டு ராஜாவும் அவரோட படைகளும் ஈஸியா நம்மளோட நாட்டை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக பெரிய பெரிய மதில் சுவர்களை கட்டி வச்சிருப்பாங்க, அப்படிதானே? சரி, போன வாரம் ஸ்டோரியில என்ன கேட்டீங்க? இஸ்ரவேல் ஜனங்க யோர்தானை கடந்து எப்படி சந்தோஷமா கானானுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படிங்கறத ஸ்டோரியில கேட்டிருப்பீங்க. எப்படி சந்தோஷமா யோசுவா அண்ணனோட தலைமையில வந்த இஸ்ரவேல் ஜனங்க திடீர்னு ஷாக் ஆகி நின்னுட்டாங்க. என்னன்னு பார்த்தா பெரிய மதில் சுவர் அவங்களுக்கு முன்னாடி இருக்கு. எரிகோ அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை சுத்தி பெரிய மதில் சுவர் கட்டப்பட்டிருக்கு. இப்ப இவங்களால அந்த பட்டணத்துக்குள்ள போகவும் முடியல. ஏன்னா அந்த எரிகோவோட மதில் எப்படி இருக்கு, ரொம்ப பெருசா பூட்டெல்லாம் போட்டு பூட்டி இருக்குது. இதனால இஸ்ரவேல் ஜனங்க யோசிச்சுட்டு அங்கேயே இருந்துட்டாங்க, வெளியிலேயே. உடனே யோசுவா அண்ணன் ஒரு நாள் தூரத்துல இருந்து இந்த எரிகோவை பார்த்துட்டே இருந்தாராம். பார்த்துட்டு இருக்கும் போது இவரோட கண்ணுக்கு ஒரு உருவம் தெரிஞ்சுதான். உடனே கிட்டக்க போய் பார்க்கும்போது அந்த உருவம் ஒரு மனுஷன் மாதிரி இருந்தாங்க. அவங்க கையில பட்டை இருந்துச்சான். அதாவது சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, வாளு. அந்த வாளு சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாராம். உடனே இந்த யோசுவா நம்ம கிட்டக்க போய், நீங்க எங்களை சேர்ந்தவங்களா இல்ல எரிகோவை சேர்ந்தவங்களா அப்படி சொல்லி கேட்டாங்களாம். உடனே அவர் என்ன சொன்னாரா தெரியுமா? நான் கர்த்தரின் சேனை அதிபதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே யோசுவாக்கு ஒரே சந்தோஷம். ஏசப்பாதான் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்றதுக்காக அவரு தூதனையா அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசுவா என்ன சந்தோஷப்பட்டாங்க. உடனே இந்த கையில பட்டையை வச்சிருந்தாங்க இல்லையா, அவர் என்ன சொன்னாராம், உன் காலில் இருக்க செருப்பை கழட்டி போடு, நீ நிக்கிற இடம் பரிசுத்தமானது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த யோசுவா அண்ணனும் காலில் இருக்கிற செருப்பை கழட்டி போட்டுட்டு அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. அவங்க 2 பேரும் பார்க்கும்போது எரிகோ மதில் பூட்டி இருந்துச்சு. உடனே ஏசப்பா யோசுவா கிட்ட, நீங்க இந்த எரிகோ மதில கடந்து போறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்ல யோசுவா உன் கூட இந்த படைகள்ல இருக்கிற யுத்த படையில இருக்க ஆண்களை மாத்திரம் உன் கூட கூப்பிட்டுக்கிட்டு நீ இந்த எரிகோ மதில 7 நாள் சுத்தி வரணும் சொன்னாங்களாம். அதுவும் எப்படின்னு சொன்னா, 7 நாள்ல இவங்க எல்லாரும் சுத்த போறாங்க இல்லையா, அவங்க முன்னாடி 7 ஆசாரியர்கள், அதாவது 7 பேரு ஒரு பெரிய எக்காலத்தை எடுத்துக்கிட்டு முன்னாடி போகணும். அவங்க பின்னாடி கர்த்தரோட உடன்படிக்கப்பட்டி வரும். அதுக்கப்புறம் மற்ற யுத்தத்துல இருக்கிற எல்லா ஆண்களும் சுத்தி போகணும் சொன்னாங்க. உடனே யோசுவா அண்ணனும் சரிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்புறம் இன்னொன்னும் முக்கியமானது ஏசப்பா சொன்னாங்களா, என்ன தெரியுமா? சுத்தம் போது நீங்க எந்த சத்தமும் போடக்கூடாது. முத 6 நாள் நீங்க ஒரே ஒரு முறை தான் சுத்த போறீங்க. அந்த ஒரே ஒரு முறை சுத்தமா பின் போட்டா கூட சவுண்டு கேட்கணும். அந்த அளவுக்கு நீங்க பின் டிராப் சைலண்டோட சுத்தணும். 7வது நாள் 7 முறை சுத்த சொன்ன இல்லையா, 7வது முறை நீங்க சுத்தம் போது ஆசாரியர்கள் முன்னாடி போற அந்த 7 ஆசாரியர்களும் அவங்க கையில வச்சிருக்கிற எக்காலங்களை சத்தமா ஊதணும். அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் சுத்தி வருகிற எல்லா ஜனங்களும் ஏசப்பாவை துதிச்சுக்கிட்டே ஆர்ப்பரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே யோசுவானனும் இத ஜனங்க கிட்ட போய் சொன்னாங்க. உடனே எல்லா ஜனங்களும் கீழ்ப்படிஞ்சு முத 6 நாள் இந்த எரிகோ பட்டணத்தை சுத்தி இந்த மதிலை சுத்தி ரொம்ப சைலண்டா ஒரு சத்தமும் கேட்காம வந்தாங்களாம். 7வது நாள் 7 முறை சுத்தணும் இல்லையா, அதனால அதிகாலையில எழுந்து சூரியன் வரத்துக்கு முன்னாடி எழுந்து 7 முறை 6 முறை சைலண்டா சுத்தி முடிச்சுட்டாங்க. 7வது முறை வரும்போது ஏசப்பா என்ன சொன்னாங்க, கையில இருக்கிற எக்காலங்களை சத்தமா ஊதணும் சொன்னாங்க. முன்னாடி போன ஆசாரியர்களும் அவங்க கையில இருக்கிற எக்காலத்தை எடுத்து சத்தமா ஊதும் பொழுது அவங்க பின்னாடி வந்த எல்லா யுத்த ஆண்களும் ரொம்ப வேகமா ஏசப்பாவை துதிச்சுக்கிட்டே ஆர்ப்பரிச்சுக்கிட்டே எரிகோவுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க.
அவங்க துதிக்க ஆரம்பிச்சதும் எரிகோவோட மதில் என்ன ஆயிடுச்சு, கீழே பயங்கரமா இடிஞ்சு விழுந்துடுச்சு. பாத்தீங்களா குட்டீஸ், எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்த எரிகோ மதில எப்படி உடைச்சாங்கன்னு. எத்தனை புல்ரோசர் வச்சிருந்தாலும் இந்த மதில உடைச்சிருக்க முடியாது. ஆனா ஏசப்பா சொன்னதை கேட்டதுனால ஒண்ணுமே செய்யாம எக்காலத்தை ஊது ஏசப்பாவை துதிச்ச மாத்திரத்துல எரிகோ மதில் தடையா இருந்தது உடைஞ்சி நொறுங்குனுச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்குள்ள போறதுக்கு அந்த எரிகோ தடையா இல்லை. என்ன குட்டீஸ், ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா, பிடிச்சிருந்துச்சா? நம்ம லைஃப்லயும் எரிகோ மாதிரி பெரிய பெரிய பிரச்சனை இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஏசப்பா நமக்கு சொன்னது, எந்த பிரச்சனை வந்தாலும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி அமைதியா இருந்தாலே போதும். எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு நம்ம கூட நம்ம அப்பாவான ஏசப்பா இருக்காங்க. ஓகேவா? இனிமே எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அழுது சத்தம் போடுவீங்களா, கூச்சல் போடுவீங்களா, அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுவீங்களா? இல்ல. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணிட்டு சைலண்டா விட்டுடுங்க. எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்து உங்களுக்கு நன்மையானதை செய்வாங்க. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ. ஹலோ குட்டீஸ், ஸ்டோரிஸாக பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? நம்ம ஒரு மனப்பாட வசனத்துக்கு போகிறோம். அண்ணா கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? அண்ணன் சொல்கிறேன், நீங்கள் சேர்ந்து என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 18:29. ஓகே, சூப்பராக சொன்னீங்க. அண்ணன் கூட சேர்ந்து இன்னும் ஒரு வாட்டி ஆக்ஷனோட கற்றுக்கலாமா? என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 18:29. டேஸ் எல்லாம் பிரிக்கீங்க ஆகிங்களா? இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு கிராஃப்ட் தேவையானது என்னென்னா, ஒரு A4 ஷீட்டு, அப்புறம் கம், அப்புறம் ஒரு மார்க்கர், அப்புறம் ஒரு சிசர், அப்புறம் நம்மளுக்கு ஒரு பென், அவ்வளோதான். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துங்க. A4 ஷீட் எடுத்து இப்படி 3ஆ படிச்சுக்கிட்டு மடித்து இது சமமாக நறுக்கினீங்கன்னா நம்மளுக்கு இதேமாரி ஒரு துண்டு சீட்டு வரும். அதை எடுத்து நீங்கள் இப்படி ரோல் பண்ணிங்க. நல்லா இப்படி ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ரோல் பண்ணி அப்புறம் அந்த கம் எடுத்து கேட்டிங்களா? நல்லா பிறகு இந்த கம் எடுத்து மேலேயும் எடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு தெரியாமல் எடுத்து நமக்கு சமமாக இருக்கிற இடத்த பார்த்து அடிக்கும். ஓகேவா? அப்படியே சமமாக இருக்கா நம்மளுக்கு? ஓகேவா? என்ன பண்ணுறீங்கன்னா, அதுபோல் ஒரு 8 இது நறுக்கிங்க. ஓகே ஓகே, இதுபோல் ஒரு 8 இது நறுக்கிங்க. நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் தான் ஒரு
செய்ய போகிறோம். பேப்பர் ஷேப்பில் ஒரு பேப்பரை செய்ய போகிறோம். டேஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப எடுத்து என்ன பண்ணுறீங்க, நல்லா நீங்க reading a case. Please, கிராஸ் வச்சுங்க.
பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை செஞ்சு கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இது பண்ணி டேஸ். ஹலோ குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகேங்களா? பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் என்ன கிட்ஸ் வச்சுக்கலாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டான்ஸு, ஆக்டிவிட்டீஸ், ஸ்டோரி எல்லாம் பார்த்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புது 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 பாட்டெலாம் அக்கா கற்றுக் கொடுத்தாங்க. அதாவது நீங்கள் நல்லா உற்சாகமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? அன்புள்ள இயேசப்பா, நாளை தந்ததுக்காக நன்றி. சப்பா, அந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழி நடத்தினது போல் இனி வருகிற நாட்களும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இதுபோல் தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்க உதவி செய்யுங்க. எங்கள் கூட படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் இப்போ படிக்கிற எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து உதவி செய்யுங்க. நாமத்தினாலே நிரப்புக்கு ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பை டேஸ், நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம்.